என்ன ஜானகி 10 நாளா உன்னை ஆளையே காணோம்? ஊருக்கு போயிருந்தியா? ஆமா, பொண்ணை பாண்டிச்சேரியில கட்டி கொடுத்துருக்கல, அங்க போனேன். யாரு? உன் 2வது பொண்ணு சுகந்தியா? ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமான்னு இழுக்கிற? இழுக்காம என்ன பண்றது? இது வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றான்னு நினைச்சேன். என் பொண்ணு வீட்டுல 10 நாள் போய் தங்கினதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது என் பொண்ணு அவ மாமியார் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு. நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம்னு என் பொண்ணு அவ மாமியார் படாத பாடுபடுத்துறா. ஆமா, வரதட்சணை ஏதாவது கம்மியா கொடுத்தியா இல்ல உன் மருமக புள்ள குடிகாரனா? ரெண்டும் இல்ல. நான் செஞ்சதுதான் தப்பு. நீ என்னடி தப்பு செஞ்ச? என் பொண்ண எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்து கட்டி கொடுத்திருப்பேன். என் மருமகளை நான் கொடுமைப்படுத்துறேன்ல. என் புள்ளையோட பொண்டாட்டிய மகளா நினைக்காம மருமகளா நினைச்சேன் பாரு. அதே மாதிரி என் சம்பந்தியும் என் மகளை அவங்க மருமகளா நினைக்கிறாங்க. என் மருமகளை உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டினா என் மகளை அவங்க பைத்தியம்னு திட்டுறாங்க. என் மருமகளை தூங்கு மூஞ்சின்னு சொன்னா அவங்க என் பொண்ண பன்னாடேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு நான் மனசு ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன்டி. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மருமகளை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மருமகளை கொடுமைப்படுத்துற ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அந்த வேதனை என்னன்னு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை மகளா நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அப்படித்தான் நடத்த போறேன். எவ்வளவுதான் அவ தப்பு பண்ணாலும் அவளை திட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவ என் மருமக இல்ல, மக. நல்ல வேலைடி, இப்பவாவது அவளை மகன்னு சொன்னிய. நீ அவளை மகளா நடத்திருந்தா நல்லா இருந்திருப்ப. ஆமாடி, இப்பவாவது உன் மருமகளை புரிஞ்சுக்கிட்டிய. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடி. நீ இனிமே அவளை திட்டாத. கண்டிப்பா அவன் மேல பாசத்தோட இருப்பா. நீ அவன் மேல பாசத்தை காட்டு. என்ன? சரி. இனிமேலாவது அவளை நல்லபடியா நடத்து. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு ஒரு குறையும் வராது. உன் மருமகளை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா உன் மகளை அந்த ஆண்டவன் காப்பாத்துவான். வா போலாம். என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா நெஞ்சு வலிக்குது. ஐயோ சரிம்மா, சரி வா டாக்டர்ட்ட போலாம். வேண்டாடா, நீ என் கூட வர. என் கூட இருந்தா எல்லாம் சரியா போய்டும். நான் பக்கத்துலயே தான் இருக்கேன். நீ எந்திரிச்சு வா, போயிட்டு வந்துடலாம். எந்திரிமா. வேண்டாம், அங்க மாத்திரை வச்சிருக்கேன், அதை எடுத்து நீ கொடு. என்னம்மா வருத்தப்படுறியா? நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் நடக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? ஒன்னும் கவலைப்படாத தாயே. ஒரு 10-15 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். மேடம், சாரி சதீஷ். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம். மேடம், சதீஷ் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப தயங்கினாரு. ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வந்தப்ப ஏதோ கோவப்பட்டாராமே. அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். சாரி இல்லைங்களா? அவர் இல்லை, ஏன்னா அவர் இருக்கிற நேரம் பார்த்து வர சொன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியாதுன்னு தான் இல்லாதப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சதீஷ், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. லுக், டிசி என்னோட ஃப்ரெண்ட், அவரோட தம்பி நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் முன்னாடி நிற்பேன். அந்த ஷாக்ல இருந்து இன்னும் நான் வெளியில வரல.
என்னால இன்னும் நம்பவே முடியல. ஐம் சாரி. உங்க அண்ணா அண்ணி இறந்ததுக்கு என்னால வர முடியல, மன்னிச்சிடுங்க. ஐயோ, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் உங்களை தப்பா புரிச்சுக்கிட்டேன். எத்தனை நாளா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரியாம போச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ரொம்ப சந்தோஷம். அந்த செல்லம்மா, தயவு செஞ்சு அந்த செல்லம்மாவை பத்தி மட்டும் பேசாதீங்க. மேடம் மேடம், தயவுசெய்து அந்த செல்லம்மாவையும் அஞ்சலியை பற்றி மட்டும் பேசாம இருங்க. தம்பிக்கு ரொம்ப கோவம் வரும். இல்ல இல்ல சதீஷ், நீங்க தப்பு பண்றீங்க. செல்லம்மா நமக்கு விரோதி தான், ஆனா அஞ்சலி நமக்கு எதிரி கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. சதீஷ் அவ செல்லம்மாவோட பேச்ச கேட்டுட்டு தான் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சலியை பத்தி ஒண்ணும் தெரியல. அவ கூட சந்தோஷமா இருந்தா இந்த கொலையெல்லாம் நின்னுடும் நினைச்சேன். ஆனா அவ கூட சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் அண்ணனும் அண்ணியும் பாம்பு அடிச்சு செத்தாங்க. அவளை போய் நீங்க நம்ப சொல்றீங்களே. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்போ அஞ்சலி மேல அக்கறை இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா உங்களுக்கும் அஞ்சலிக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பவே இந்த மர்டர்லாம் ஸ்டாப் ஆயிருக்கணும்ல. சரி, அதை விடுங்க. நீங்களும் அஞ்சலியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது கொலை செய்யறதெல்லாம் நின்றுக்கணுமே. இல்ல ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லம்மா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். மேடம், சதீஷ்க்கு புரியலையா? சதீஷ்க்கு நல்லா புரியும் மேடம். எனக்கு தான் சரியா புரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா புரியும். சதீஷ், ஏகே கிட்ட நல்ல பேரும் நல்ல மரியாதையும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் செல்லம்மா இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நன்றி கடனாதான் ஏகே செல்லம்மாவுக்கு கார்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்தது, அப்புறம் முத்தழகிக்கு பிசினஸ் வைக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் செல்லம்மா சூப்பரா 2020 ஆடிட்டு இருக்கா. மேடம், செல்லம்மா 2020 மேட்ச் ஆடட்டும் இல்ல ஒன் டே மேட்ச் ஆடட்டும், உங்க ஸ்டைல சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்குது 2 விக்கெட். ஒன்னு மினிஸ்டரோட பையன், இன்னொன்னு நம்ம தம்பி சதீஷ். இந்த 2 விக்கெட்டையும் நீங்க தான் பாத்துக்கணும். நல்ல நேரத்துல நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. டோன்ட் வரி சதீஷ், அந்த மினிஸ்டர் பையன் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் மினிஸ்டரோட பையன். நினைச்சா மினிஸ்டர் பையனை ஃபாரினுக்கு அமிச்சு காப்பாத்தி விட்டுருவாரு. ஆனா இப்ப என் கவலை எல்லாம் நீங்க தான். ஏன்னா உங்க கார்ல பாம்பு வைக்கிற அளவுக்கு வந்துட்டால அந்த செல்லம்மா. எனக்கு உங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் உயிருக்கு பயந்தெல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு உயிர் மேல பயமும் இல்ல. ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி அந்த செல்லம்மாவை சாகடிக்கணும், அவ்வளவுதான். செல்லம்மாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவளை அழிக்கணும்னு நினைக்கிற நல்லவங்க கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. நீங்க, நான், மதுமிதா, கடற்கரையா, கோமதி, இப்படி ஒரு பெரிய கூட்டமே கூடிக்கிட்டு இருக்கு. நம்மள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த செல்லம்மாவை கொல்ல.
செல்லம்மாவை யாரும் சாகடிக்க கூடாது. அவளை என் கையால நான் சாகடிக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். நிச்சயமா நான் உங்க பக்கம் இருப்பேன். தேங்க்யூ. செல்லம்மா, செல்லம்மா கொஞ்சம் நில்லு. என்கிட்ட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ பேச வேண்டாம். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். பேசலாம்ல? செல்லம்மா, குழந்தை என்கிட்ட கொடு. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஏன் சிரமம்? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு? நீ கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறதுனால தான் நாங்க புது வீட்டுக்கு பால் காசுனப்ப கூட நீ வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அதான் என்னன்னு சொல்ல. என் துக்கத்தை சொல்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வாழ அனுப்ப வச்சேன்னு அமுதாவை பத்தி. ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. ஃபோன் பண்ணி நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னாளா? அமுதா அப்படிப்பட்டவ இல்ல. இது வரைக்கும் அவ உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனா ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ்றாளா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தெரியும். அமுதாக்கு நான் அண்ணன் மட்டும் இல்லம்மா, ஒரு தாயாதான் என் புருஷனையும் எல்லாரையும் சொல்றது மீறி உங்க பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப நான் செஞ்சது தப்போன்னு என் மனசு வேதனைப்படுற அளவுக்கு அமுதாவோட நிலைமை இருக்கு. செல்லம்மா, என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு இருக்கிறது வாசு மட்டும்தான். எங்க அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என் அம்போன்னு விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா? உங்க பயம் நியாயமானதாம்மா. அமுதா உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அது என்கிட்ட சொல்லுங்க, அவளை நான் திருத்துறேன். ஆனா வாழ வேண்டியவங்களை இப்படி பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லையாம்மா? நான் நினைச்சா வாசுவை கூப்பிட்டு இது சம்பந்தமா பேச முடியும். ஆனா நான் பேசல. ஏன் தெரியுமா? ஒரு அம்மாவை பத்தி புள்ளைகிட்ட தப்பா பேசக்கூடாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நீங்க வாசுவும் அமுதாவையும் பிரிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் மீறி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டா நீங்க செல்லா காசு ஆயிடுவீங்க. அவங்க வாழ்றதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தருணமும் நீங்க உருவாக்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் மீறி அமுதா கிட்ட நீங்க ஒரு மாமியாரா நடந்துக்காதீங்க. அவளை உங்க பொண்ணா நினைக்க. நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் செல்லம்மா. இந்த சென்னையும் இங்க இருக்கிற கூட்டத்தையும் பார்த்த உடனே நான் எங்க தொலைஞ்சு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த கோயிலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த கோயில் எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. நான் எப்படி வாழணுங்கிறத நீ சொல்லி கொடுத்துட்ட. தைரியமா போ செல்லம்மா.
இனிமே அமுதா சந்தோஷமா வாழ்வா. நிம்மதியா போ.